தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 38வது வாக்கியம். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். நாம் பார்க்கின்றோம், மரியா சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவரின் அடிமை தான் ஒழிய வேறு யாருக்கும் அடிமை அல்ல. தாய் மரியாள் தெய்வத்துக்கு மட்டும்தான் அடிமை ஒழிய உலகத்திற்கோ மனிதனுக்கோ அல்லது சூழலுக்கோ யாருக்கு அடிமை இல்லை. ஆனால் நீங்களும் நானும் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று பாருங்கள். யாருக்கு நம்ம அடிமையாக இருக்கின்றோமோ அதுக்கு ஏற்றபடி தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனநிலையும் இருக்கும். மரியாள் தெய்வத்துக்கு அடிமையான அந்த காரணத்தினால் தெய்வத்தையே அவள் பெற்றெடுக்கின்றாள். நீயும் நானும் உலகத்துக்கு அடிமையான காரணத்தினால் உலக காரியங்களுக்கும் உலகத்துக்காகத்தான் நாம் போய்கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாளை அம்மா என்று நீயும் நான் அழைக்கிறோம் என்றால் அந்த தாயானவள் யாருக்கு இருந்தாலோ அதுக்கேற்றபடி நீ நானும் வாழ வேண்டும். அப்படி என்றால் நான் உலகத்துக்கு அடிமையாக இருந்து கொண்டு அன்னை மரியாளை அம்மா என்று அழைப்பது அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நானும் அன்னை மரியாளை போலவே தெய்வத்துக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது எப்படி இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மகளாக இருக்க வேண்டும். அருட்சாதனைகளுக்கு நம்பிக்கையுள்ள ஒரு மகளாக நான் வாழ வேண்டும். தெய்வ அனுபவம் பெறுகிற நான் அதை பிறர் அன்பை அதை வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு என் அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். என்னை காண்கின்றவர்கள் இயேசுவை காண வேண்டும். என் அருகில் வருகிறவர்கள் இயேசுவின் அருகில் வருவது போல் உணர்வு அவருக்கு கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு அனுபவம் நான் கொடுப்பதும் மற்றவர்களுக்கு நான் இயேசுவை கொடுப்பதுமாக இருக்க வேண்டும், பிறர் அன்பின் செயல்பாட்டு வழியாக. அப்போது வார்த்தையை நான் படிக்கிறேன், நான் அது அன்பின் செயல்பாட்டில் வரவில்லை என்றால் இதோ நான் எதிர் சாட்சியாக மாறிவிடுகிறேன். அன்னை மரியாள் தெய்வத்தை அன்பு செய்கின்றார், அடிமையாக வாழ்ந்தால் தெய்வத்தை கொடுக்கின்றால், தெய்வமாக மாறுகின்றாள். நீங்களும் நானும் அவ்வாறே செயல்படுவோம். மரியாளைப் போலவே தெய்வத்துக்கு மட்டுமே அடிமையாக இருந்து செயல்படுவோம். நல்லவனாய தெய்வமே, உம்மை போலவே நாங்கள் மாற, உம்மை போலவே நாங்கள் செயல்பட இதோ எங்களுக்கெல்லாம் மகத்தான ஒரு தாயை நீ தந்திருக்கின்றீர். அந்த தாயைப் போலவே நாங்களும் உமக்கு மட்டுமே அடிமையாக இருக்க ஆசைப்படுகின்றோம். அந்த அன்னையைப் போலவே உன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.